கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 138வது சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றுமுள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதை செய்ய நினைக்கிறாரோ அதை தேவன் கட்டாயமாக செய்வார். தேவன் நினைத்த காரியத்தை ஒருவராலும் தடை செய்ய முடியவே முடியாது. இன்றைய நாளிலே தேவன் உங்கள் வாழ்க்கையிலே என்ன காரியத்தை செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதை தேவன் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதாகிலும் ஒரு காரியத்தை தேவன் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். பண கஷ்டத்தின் மத்தியில் உங்களுக்கு தேவன் ஏதாகிலும் ஒன்றை செய்வார். பண கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிற உங்களுக்கு ஏதாகிலும் ஒன்றை தேவன் செய்வார். பொருளாதாரத்தில் குறையப்பட்டிருக்கிற உங்களுக்கு ஏதாகிலும் ஒன்றை தேவன் செய்வார். இருதயத்தில் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவன் ஏதாகிலும் ஒன்றை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம் தேவன் அற்புதங்களை செய்கிறவர், நம் தேவன் அதிசயங்களை செய்கிறவர், நம்முடைய தேவன் நன்மையானவைகளை செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையிலே அவர் அற்புதத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதிசயங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நன்மையானவைகளை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்தே ஆவார், செய்வார். விசுவாசியுங்கள். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தின் பிரகாரமாக கர்த்தர் உங்கள் பிரயாணத்தை அவர் வாய்க்க பண்ணுவாராக. உங்கள் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி உங்கள் பிரயாணத்திலே ஏதாகிலும் ஒரு அற்புதத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் செய்கிற யாவரையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும் அதில் ஒரு சக்சஸ் இருக்குங்க. நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதில் தோல்வி இருக்காது, அதில் ஒரு ஜெயம் இருக்கும். அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஏதாகிலும் ஒன்று செய்வார். நீங்கள் செய்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஏதாகிலும் ஒன்று கர்த்தர் செய்வார். நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளில் கர்த்தர் உங்களுக்காக ஏதாகிலும் ஒன்று செய்வார். ஆமேன். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நீங்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராம். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே யோசேப்பு சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட போது யோசேப்பு என்ன செய்தாலும் தேவன் வாய்க்க பண்ணினாராம். அதே தேவன் இன்றைக்கு நீங்கள் எதை செய்தாலும், எந்த விதமான பணியை செய்தாலும், எந்த விதமான காரியத்தை செய்தாலும் தேவன் அவைகளை வாய்க்க பண்ணி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு அற்புதத்தை அதிசயத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எடுக்கிற முயற்சி இருக்க பார்த்தீங்களா, முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கணுங்க. முயற்சியை நம்ம ஒரு நாள் விட்டுறவே கூடாது. எடுக்கிற முயற்சி, விடாமுயற்சி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் வெற்றியை கொண்டு வரும். நீங்கள் எடுத்து கொண்டிருக்கிற விடாமுயற்சியில் கர்த்தர் ஏதாயிலும் ஒன்று செய்வார். பிள்ளைகளே, சோர்ந்து போகாதிருங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்கள் வழிகளை வாய்க்க பண்ணுவார் என்பதாக. நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி ஒரு வழியில் போய்கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் போய்கொண்டிருக்கிற வழியில் கர்த்தர் உங்களுக்காக ஏதாகிலும் என்று செய்வார். நான் போகிற பாதை எனக்கு சரியாக இருக்குதான்னு எனக்கு தெரியலையே, நான் போயிட்டு இருக்கிற வழி சரியாக இருக்குதான்னு எனக்கு தெரியலையே நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் போகிற பாதைகளிலே, நீங்கள் போய்கொண்டிருக்கிற வழிகளிலே கர்த்தர் உங்களுக்காக ஏதாகிலும் என்று செய்ய வல்லவராக இருக்கிறார். அது சிறிய காரியமாக இருக்கலாம், பெரிய காரியமாக இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் செய்கிற அந்த காரியங்களிலே கர்த்தர் உங்களுக்காக ஏதாகிலும் ஒன்று செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உங்களுடைய எல்லா காரியங்களையும் தேவன் வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 37:5 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 118:25 வாசித்து பாருங்கள். இங்கே அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்பதாக. நீங்கள் செய்கிற எல்லா விதமான காரியங்களையும், என்ன காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீங்க இப்போது, நீங்கள் என்ன காரியத்தை, உங்கள் வேலைக்கான காரியத்தை செய்கிறீங்களா, வீடு கட்டுவதற்கான காரியத்தை செய்கிறீங்களா, இல்லைன்னா குழந்தை பாக்கியம் இல்லை அதற்கான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீங்களா, ட்ரீட்மெண்ட் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டிருக்கிறீங்களா, இதோ உங்களுடைய சரீரத்தில் காணப்படுகிற
பலவீனத்து நிமித்தம் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீங்களா? என்ன காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் அந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணி, அந்த காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணி, உங்கள் வாழ்க்கையில ஏதாகிலும் ஒரு நன்மையானவைகளை தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு எதை செய்ய விரும்புகிறாரோ அதை கட்டாயமாக தேவன் செய்வார், செய்து முடிப்பார். ஒருவருக்கும் அதிகாரமில்லை, ஒருவரும் அதை தடுக்க அதிகாரமில்லை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்திருக்கிற காரியங்களை தடை பண்ண எந்த மனுஷனுக்கும் அதிகாரமில்லை. அந்தகாரத்தின் கிரியைகளுக்கு அதிகாரமில்லை. தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார், தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அவருடைய அழைப்பு உங்கள் மேல் இருக்கிறது. தேவன் தாயின் கருவிலை உருவாக முன்னே உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். எனவே உங்கள் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில தேவன் செய்ய நினைத்திருக்கிற காரியங்களை ஒருவராலும் ஒருபோதும் தடை பண்ணவே முடியாது. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது ஏன் பயப்படுகிறீர்கள்? தேவ பிள்ளைகளே, எந்த மந்திரவாதங்களும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்திருக்கிற காரியங்களை தடை பண்ண முடியாது. எந்த மந்திரவாதியும் உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளையும் ஒருவராலும் தடை பண்ண முடியாது. எல்லா மந்திர வித்தைகளை, மந்திரவாதங்களை கர்த்தர் நிர்மூலமாக்கி போட வல்லவராக இருக்கிறார். ஒரு வழியாய் உனக்கு வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள் சொன்னாரே. இதோ யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று சொன்ன தேவன் உங்களை ஒன்றும் அணுகாதபடி தேவன் காக்க வல்லவராக இருக்கிறார். எனவே தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 138:8 கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் சிலுவையில் செய்து முடித்து விட்டார். இன்னமும் அவர் இப்பொழுது அந்த சிலுவையில் முடித்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆமென் திரும்ப தருவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்க்கலாமா? அன்பின் ஆண்டவரே, பாரத்தோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமாப்பா, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் ஆண்டவர் நீர், எங்களுக்காக எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிற தேவன் ஆண்டவர் நீர். ஐயா, இந்த 138 சங்கீதம் 8 வசனம் எல்லாருக்குமே மனப்பாடமாக தெரியும் ஆண்டவரே. எஸ்ஸப்பா, இந்த வேலையில் கூட அந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் ஏதாகிலும் ஒன்று செய்யுங்க ஆண்டவரே. இன்றைக்கு நீங்கள் செஞ்சால் தான் நாங்கள் உயிர் பிழைக்க முடியுன்ற சூழ்நிலையில் இருக்கிறோம். இன்றைக்கி நீங்கள் செஞ்சால் தான் நாங்கள் காப்பாற்றப்படுவோன்ற சூழ்நிலையில் இருக்கிறோம். நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணால் தான் எங்களால் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நீங்கள் வாய்க்க பண்ணாமல், நீங்கள் ஆசீர்வதிக்காமல் எங்களால் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது ஆண்டவரே. நீர் எங்களுக்கு அற்புதங்களை செய்யாமல் எங்களால் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய தேவன் அற்புதத்தை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசயங்களை நடப்பிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். பிஸ்னஸில் தோல்வியடைஞ்சு காணப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து ஏதாகிலும் ஒரு காரியத்தை பிஸ்னஸில் செய்யுங்க ஆண்டவரே. ஏதாகிலும் ஒரு காரியத்தை பிஸ்னஸில் செய்யுங்க ஆண்டவரே. கடன் பிரச்சனை அதிகமாகி நான் சாக போறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஏதாகிலும் ஒன்று அவர்கள் வாழ்க்கையில் செய்யுங்க. அந்த கடன் பிரச்சனை எப்படி வெளியே வருவதுன்னு கற்றுக் கொடுங்க. அந்த கடன் பிரச்சனை எப்படி மீண்டு வருவது என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை வெளியே அழைத்து கொண்டு வர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. சேனைகளின் கர்த்தரானவர் அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, இந்த நாளில் நீங்கள் ஏதாவது செய்யணும் ஆண்டவரே. வீட்டில் அரிசி கூட இல்லாமல் இருக்கிறாங்க எத்தனையோ பேர். வீட்டில் எந்த விதமான சமையல் பொருளும் இல்லாத அல்லது சமைக்காத உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க எத்தனையோ பேர். அவங்களுக்கு ஒரு அதிசயம் செய்யுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. அவங்க தேவைகளெல்லாம் கர்த்தராகிய தேவனை சந்திக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இதோ இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளும் போராட்டங்களும் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீர் ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய ஆலயத்தை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏதாகிலும் ஒரு நன்மையை செய்யுங்க ஆண்டவரே. இன்றைக்கு சரீரத்தில் சுகவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு சுகத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க. ஏதாகிலும் ஒன்று செய்யுங்கப்பா. இன்னைக்கு அவங்க போகிற பிரயாணங்களை வாய்க்க பண்ணுங்கப்பா. அவங்களுடைய வழி பிரயாணங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணி அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நல்ல செய்திகளை கேட்க உதவி செய்திகளை கேட்க உதவி செய்யுங்கப்பா. துர்ச்செய்திகள் அல்ல ஆண்டவரே, நல்ல செய்திகளை தேவனுடைய பிள்ளைகள் கேட்கத்தக்கதான கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நஷ்டங்களுக்கு இடமில்லை, வறுமைகளுக்கு இடமில்லை, தரித்திரங்களுக்கு இடமில்லை, ஏழ்மைக்கு இடமில்லை. கர்த்தர் இவை எல்லாவற்றையும் சிலுவையிலே ஜெயித்து விட்டார். அல்லேலூயா. இனி எங்களுக்கு வறுமை அல்ல, தரித்திரங்கள் அல்ல, சாபம் அல்ல. என் தேவனாகிய கர்த்தாவே, ஒவ்வொருடைய குடும்பத்திலே காணப்படுகிற வறுமைகளையும் தரித்திரங்களையும் கர்த்தர் எடுத்து போட முடியாது ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் தேவன் அதிசயங்களை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வறுமையின் ஆவிகளும் தரித்திரத்தின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக ராஜா.
ஒவ்வொரு குடும்பத்திலையும் தெய்வீக சமாதானம் கடந்து வருவதாக என்று சொல்லி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தராகிய தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாள் முழுவதும் உமது ஆளுகை எங்களோடு கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.